வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பொதுவாக வெளிநாட்டுக்காரங்களுக்கு இந்தியக்காரங்க மேலே ஒரு நல்ல அபிப்பிராயமே கிடையாது. அவங்க சாதாரணமான ஆளுங்க, ரொம்ப அறிவில்லாதவங்க, சாமி பூதம்னு கொண்டாடிட்டு இருப்பாங்க, அவங்களாம் சாமியாருங்க அப்படின்னு ரொம்ப ஒரு கீழ்த்தரமான எண்ணங்கள். ஆனால் பாருங்கள், பல நாடுகளில் நல்ல முக்கியமான கீ போஸ்ட்னு சொல்லக்கூடிய உயர்ந்த பதவியில் இருக்கிறது யார் அப்படின்னா நிறைய பேர் இந்தியர்கள். இது ஒரு முரண்பாடான விஷயம். அந்த வகையில் ஒரு வெளிநாட்டுக்காரர் நம்ம நாட்டு சித்தரை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறார். அவர் கேள்வியிலே ஒரு நக்கல், நையாண்டி, எகத்தாளம் எல்லாம் இருக்கு. மனிதர்கள் தவிர மற்ற உயிரினங்களான விலங்குகள், பறவைகள் இதில் எல்லாம் குட்டி போடுறது எது, முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கிறது எது அப்படின்னு கேட்குறார். நம்ம சித்தர் எப்படி தெரியுங்களா, திருக்குறள் மாதிரி அணுவை பிளந்து 7 கடலை புகட்டி குறுக தரித்த குறள், அந்த அளவுக்கு சிம்பிளா சொல்லிட்டார். ஐயா, காது வெளியிலே தெரியக்கூடிய அனைத்தும் குட்டி போடக்கூடியது. உதாரணம், ஆடு, மாடு, யானை, இந்த மாதிரி. காது வெளியில தெரியாம இருக்கிறது எல்லாம் முட்டையிடுவது அப்படின்னு முடிச்சிட்டார். காது வெளியில தெரியாம இருக்கிறது பாம்பு சொல்லலாம், பல்லியை சொல்லலாம், முட்டையிடுற எல்லாத்தையுமே சொல்லலாம். அவர் அப்படியே ஸ்டன் ஆயிட்டாராம், பிரமிச்சு போயிட்டாராம். சிம்பிளாக முடிச்சிட்டாரு. அதே மாதிரி தான் பாருங்கள், நம்ம நாட்டில் இருக்கிறவங்களுடைய அறிவாற்றல் நமக்கே தெரியறதில்லை. அதே கதை தான். நாதமுனி சுவாமிகள் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாருங்க. அவர் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாராம், குளப்படியில் மழை பெய்தால் குறிப்பிட்டவர்களுக்கு பயன் தரும், வீராணத்தில் மழை பெய்தால் ஊர் உலகத்துக்கே பயன் தரும், விளைச்சலுக்கு பயன் தரும், பலருக்கும் பயன் தரும் அப்படின்னு சொல்றாரு. இதனுடைய அர்த்தம் யாருக்குமே தெரியல. ஆனால் அவருடைய சீடர்களுக்கு அவர் சொல்லிகிட்டே இருப்பார். அதே மாதிரி தொடர்ந்து அவங்க சீடர்களுக்கு அதை மாற்றி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அர்த்தம் யாருக்கும் தெரியவில்லை. இது இப்படியே பல காலம் கடந்து தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. பெரிய நம்பிங்கிறவர் தன்னுடைய சீடரான ராமானுஜருக்கு இது சொல்றார். குளப்படியில் மழை பெய்தால் குறிப்பிட்டவர்களுக்கு சொந்தம், வீராணத்தில் மழை பெய்தால் உலகுக்கே சொந்தம் அப்படின்னு என் குரு எனக்கு சொல்லி கொடுத்தாரு. நான் உனக்கு சொல்லி கொடுத்துட்டேன், இதோட அர்த்தம் எனக்கு தெரியாது, உனக்கு தெரிஞ்சா நீ சொல்லு அப்படின்ட்டான். ராமானுஜருக்கு சொல்லவே புரிஞ்சிருச்சான். அது அவரை பற்றிய விஷயமும் கூட. அதனால நானே இதை சொல்லக்கூடாதுங்கன்ட்டு இதில் சொன்னதை நான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன், செயல்படுத்த போகிறேன்ட்டு கிளம்பிடுறார். நேராக ராமானுஜம் என்ன பண்ணுறாரு, வீராணம் ஏரிக்கு போகிறாரு. அங்கே என்ன விசேஷம்னு கேட்டிங்கன்னா, 74 மதகுகள் வழியாக அந்த தண்ணீர் வெளியேறிட்டு இருக்கு. அதை அப்படியே நின்று பார்க்குறாரு. உடனே என்ன பண்ணுறாரு, 74 சீடர்களை பிடிக்கிறாரு. அவங்களுக்கு இந்த உபதேசத்தை பண்ணிட்டு அவங்க இது பூராத்தையும் நாடு பூரா பரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அனுப்பிச்சி விட்றாரு. அது இன்றைக்கும் அந்த 74 பேர் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. எங்கே இருக்காங்க எப்படிங்கிற விவரம் தெரியல. ஆனால் இன்றைக்கும் அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறாங்க. வீராணம்னோன்னா நீங்கள் உடனே வீராணம் பைப்பு, அந்த காலத்தில் ரோட்டில் எல்லாம் பெரிய பெரிய குழாயாக கிடக்கும், சினிமாவில் கூட நிறைய படங்கள் எடுத்திருக்காங்க அப்படின்னு எல்லாம் நீங்கள் போகக்கூடாது. அது ஒரு உதாரணத்துக்காக சொல்லப்பட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு சின்ன ஊரிலே உள்ள சின்ன குளத்திலே பெய்யக்கூடிய மழை அந்த ஊருக்குள் சிலருக்கு மட்டும் பயன்படும் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அன்னைக்கு எல்லாரும் குளத்துக்குள்ளே இறங்கக்கூடாதுன்னு ஒரு கட்டுப்பாடு இருந்தது. இன்னைக்கு எந்த குளத்தில் வேணால் யார் வேணால் இறங்கலாம், குளிக்கலாங்கிற மாதிரி இருக்கு. அதே வீராணத்தில் இருக்கக்கூடிய அந்த ஏரி தண்ணீர் ஆகப்பட்டது 74 மதகுகள் வழியாக வெளியே போவதால் ஒரே ஒரு இடத்துக்கு போகுங்கிறீங்க, பல இடங்களுக்கும் போகும். அப்போ பலருக்கும் பயன்படும், குடிநீராக பயன்படும், மற்ற தேவைகளுக்கு அந்த தண்ணீர் பயன்படும், அதில் பாசன வசதிக்காக முக்கியமாக பயன்படும். இதைத்தான் நாதமுனி சுவாமிகள் சூசகமாக சொல்லியிருக்கார். ராமானுஜர்கிட்ட கொடுத்தால் இது வீராணம் ஏரி போல, மற்றவர்கள்ட்ட கொடுக்கும்போது குளத்து நீர் போல அப்படிங்கிறது சொல்லியிருக்கார். நாமளும் அதே மாதிரி அந்த வீராணம் ஏரி மாதிரி 74 மதகுகள் வழியாக எப்படி தண்ணீர் போகிறதோ அதுபோல யாருக்கு செய்கிறோம், உன் பேர் என்ன, ஊர் என்ன, உன் மதம் என்ன, இனம் என்ன, குணம் என்ன, கோத்திரம் என்ன கேட்காதீங்க. முடிஞ்ச உதவியை தேவையானவர்களுக்கு தாராளமாக செய்யுங்க. அதுதான் மக்கள் சேவையே மகேசன் சேவை அப்படிங்கிறாங்க. அதை நீங்கள் அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும் அதில் இருக்க சந்தோஷம் உங்களை எவ்வளோ குஷிப்படுத்துது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். சரிங்களா? இதான் எனக்கு விஷயம். நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன்.
உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.